ஒரு குறிப்பிட்ட காடு, பனிமலை இல்லனா ஒரு பெரிய மலைத்தொடர், இது ஒரு நாட்டின் எல்லைகளை எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கே சொந்தமானதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லைகள் அப்படிங்கிறது நாம மனிதர்களா நமக்குள்ள உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஆனா இயற்கைக்கு அப்படி எந்த எல்லையும் கிடையாதுங்க. அது யாருக்கும் சொந்தமானதும் இல்ல. ஒரு நாட்டுல இருக்கிற காடு உலகம் முழுவதற்கும் சுவாசிக்கிற காத்து தர முடியும். இந்த ஒரு பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் இன்னைக்கு நாம நம்ம விளக்கப்பதிவை தொடங்க போறோம். இது ஏதோ சாதாரண நிலப்பரப்புகளை பத்தின விஷயம் இல்ல, நம்ம பூமியோட பாதுகாப்பை பத்தின ஒரு மிகப்பெரிய தேடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சிறப்பான தேடலுக்கு உங்களை நான் ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான, ரொம்பவே அசாதாரணமான சில சுற்றுச்சூழல் அமைப்புகளை நோக்கி ஒரு ஆழமான புவியியல் பயணத்தை நாம மேற்கொள்ள போறோம். இது ஏதோ மேலோட்டமான ஒரு டூரிஸ்ட் கைட் கிடையாதுங்க. நம்ம பூமியோட ரொம்ப பழமையான, மிக முக்கியமான நிலப்பரப்புகளுக்குள்ள ஆழமா நுழைய போற ஒரு விரிவான பயணம். வாங்க, வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த உலகத்துக்குள்ள இப்போ நாம பயணிக்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத சுருக்கமா பார்த்திடலாம். முதலாவதா இந்தியாவின் இயற்கை உலக பாரம்பரியம். அடுத்து கிரேட் இமயமலை தேசிய பூங்கா. மூன்றாவதா நந்தாதேவி மற்றும் மலர் பள்ளத்தாக்கு. நான்காவதா கஞ்சன்ஜங்கா கலப்பு பாரம்பரிய தலம். ஐந்தாவதா நம்ம பறந்து விரிந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். மற்றும் இறுதியா நமது எதிர்கால சூழலியல் பாதுகாப்பு. பகுதி 1, இந்தியாவின் இயற்கை உலக பாரம்பரியம். சரி, இந்த இடங்களை எல்லாம் நாம ஏன் இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கணும்? ஐக்கிய நாடுகள் சபையோட யுனெஸ்கோ அமைப்பு ஒரு இடத்த அங்கீகரிக்கணும்னா சிறந்த உலகளாவிய மதிப்பு, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் யூனிவர்சல் வேல்யூ அப்படிங்கிற ஒரு அளவுகோலை பயன்படுத்துறாங்க. இதை உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இயற்கைக்கு கொடுக்கப்படுற ஒரு நோபல் பரிசு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஒரு இடத்தோட இயற்கை முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்தோட தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும். இது ஒரு சாதாரண அந்தஸ்து கிடையாதுங்க. உலக அளவிலேயே மிக உயரிய, ரொம்பவே அரிதான ஒரு அங்கீகாரம். இது எவ்வளோ அரிதான விஷயம்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒட்டுமொட்ட உலகத்திலையும் சேர்த்து மொத்தம் 1223 யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் தான் இருக்கு. அதுல இந்தியால தற்போதைய நிலவரப்படி 44 தலங்கள் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அரசர்கள் கட்டின கோட்டைகளோ இல்ல பழமையான கோவில்களோ கிடையாது. அந்த 44ல ரொம்ப அரிதான, எந்த மனித தலையீடும் இல்லாம இயற்கையாகவே உருவான வெறும் 7 இயற்கை தலங்கள் மற்றும் ஒரு கலப்பு தலத்தை மட்டும்தான் இன்னைக்கு நான் முழுமையா கவனம் செலுத்தி பார்க்க போறோம். பகுதி 2, கிரேட் இமயமலை தேசிய பூங்கா. இந்த நிலப்பரப்பை கொஞ்சம் பாருங்க. உண்மையிலேயே இது இயற்கையோட ஒரு மாபெரும் கலைப்படைப்பு தான். கடல் மட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கிரேட் இமயமலை தேசிய பூங்கா பல நூற்றாண்டுகளா மனிதர்களோட காலடியே பெருசாப்படாத ஒரு மாசக்கர சரணாலயம். உயர்ந்த மலைச்சிகரங்கள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அடர்ந்த ஆல்பைன் காடுகள், உறைந்த பனிப்பாறைகள், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உலகத்தை உருவாக்கியிருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கிற இந்த அதீத தனிமையும் உயரமும் தான் இதோட இயற்கை தூய்மையை காக்கிற மிகப்பெரிய அரணா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. புவியியல் ரீதியா பார்த்தோம்னா இது இந்தியாவோட வடக்கு மண்டலத்துல, இமாச்சல பிரதேச மாநிலத்துல ரொம்ப கம்பீரமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப பழமையான இடனாலும் யுனெஸ்கோ பட்டியல்ல இது ஒப்பீட்டளவுல கொஞ்சம் சமீபத்துல, அதாவது 2014ஆம் ஆண்டுல தான் சேர்க்கப்பட்டுச்சு. இந்த பிராந்தியத்தோட தனித்துவமான புவியியல் அமைப்பும் வேற எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு செழித்து வளர்ற பல்லுயிர் தன்மையும் தான் இப்படி ஒரு மிக உயரிய சர்வதேச அங்கீகாரத்தை இதுக்கு வாங்கி கொடுத்திருக்கு. இது நமக்கு ஏன் இவ்ளோ முக்கியம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த அடர்ந்த வனம் ஒரு மாபெரும் கார்பன் தொட்டியா, அதாவது கார்பன் சிங்கா செயல்பட்டு நம்ம வளிமண்டலத்தையே தூய்மையா பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம இது ஒரு தனித்துவமான பனி மற்றும் நீர்த்தேக்கத்தை உருவாக்கி சிந்து நதி படுகை உட்பட பல முக்கியமான வற்றாத நதிகளுக்கு ஒரு பெரிய நீர் ஆதாரமாவே விளங்குது. அதாவது மலையடிவாரத்துல வாழ்ற பல மில்லியன் மக்களோட அன்றாட குடிநீரும் வாழ்வாதாரமும் இந்த மலை உச்சியில இருக்கிற பனிப்பாறைகளை நம்பிதான் இருக்கு. மனிதர்களோட தொடர்ச்சியான நடவடிக்கைகளால இந்த நுட்பமான பகுதி பாதிக்கப்பட்டால் அது பல மில்லியன் மக்களோட தாகத்துல போய் முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய அச்சமே. பகுதி 3, நந்தாதேவி மற்றும் மலர் பள்ளத்தாக்கு. காலப்போக்குல இந்த இடத்தோட உலகளாவிய முக்கியத்துவம் எப்படி முழுமையா புரிஞ்சிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. 1982ல இதெல்லாம் தேசிய பூங்காக்களா அறிவிக்கப்பட்டுச்சு. 88ல நந்தாதேவி மட்டும் யுனெஸ்கோவால முதல்ல பட்டியலிடப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் தாவரவியலாளர்கள் மற்றும் சூழலியல் நிபுணர்கள் பக்கத்தில் இருக்கிற மலர் பள்ளத்தாக்கு, அதாவது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆராய்ஞ்சப்போ அது நந்தாதேவியோட பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்ட ஒரே சூழலியல் அமைப்பு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அதனால இதோட முழுமையான பிரம்மாண்டத்தை பாதுகாக்க 2005ல மலர் பள்ளத்தாக்கையும் ஒரு விரிவாக்கமா அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு முழுமையான உலக பாரம்பரிய தலமா இது உருவெடுத்திருக்கு. இங்க வாழ்ற உயிரினங்களை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க.
மலைகளின் பேய் அப்படின்னு அழைக்கப்படுற, யார் கண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரமா படாத பனிச்சிறுத்தை, ஆசிய கருப்பு கரடி, பழுப்பு கரடி, அப்புறம் பரல் அப்படின்னு சொல்லப்படுற நீல செம்மறியாடு, இப்படி அழிந்து வர்ற பல அரிய வகை விலங்குகள் இங்க ரொம்ப சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, வருஷத்தோட சில வாரங்கள் மட்டுமே பூக்கக்கூடிய உள்ளூர் அல்பைன் மலர்கள் அந்த குறுகிய காலத்துல ஒட்டுமொத்த பள்ளத்தாக்கையுமே ஒரு பிரம்மாண்டமான வண்ண கம்பளமா மாத்திடுது. சொல்லப்போனா இது ஒரு கவித்துவமான உயிரோட்டமுள்ள சொர்க்கம்னே சொல்லலாம். பகுதி 4 கஞ்சன்ஜங்கா கலப்பு பாரம்பரிய தலம். இதை ஏன் ஒரு கலப்பு தளம், அதாவது மிக்சட் சைட் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் உலகத்தோட 3வது மிக உயரமான கஞ்சன்ஜங்கா சிகரமும் அதோட பனிப்பாறைகளும் இதோட எல்லையற்ற இயற்கை முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுது. ஆனா மறுபக்கம் சிக்கிம் மாநிலத்தோட பூர்வீக மக்களோட கலாச்சாரத்துல இந்த மலை வெறும் கல்லும் பனியும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்கள பாதுகாக்கிற ஒரு புனிதமான காவல் தெய்வம். பௌத்த மத நம்பிக்கைகள், புனித ஏரிகள், பழங்கால வரலாற்று முக்கியத்துவம், இது எல்லாமே இந்த நிலப்பரப்போட ரொம்ப ஆழமா ஒன்றிணைஞ்சிருக்கு. மழைய தெய்வமா வழிபடுற கலாச்சாரமும் அதை அறிவியல் பூர்வமா பாதுகாற்ற இயற்கையும் இணைந்த இந்த ஒரு கலவை உலக அளவுலேயே ரொம்ப ரொம்ப அரிதான ஒண்ணு. இந்த இடத்தோட புவியியல் அமைப்பே ஒரு மாயாஜால மாதிரி இருக்குங்க. ஒரு சாதாரண காட்டுல பாத்தீங்கன்னா ஒரே வகையான தட்பவெப்ப நிலை தான் இருக்கும். ஆனா கஞ்சன்ஜங்கா மலைப்பள்ளத்தாக்கிலிருந்து சிகரம் வரைக்கும் ரொம்ப செங்குத்தா உயர்ந்து நிக்கிறதால பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த பருவநிலைகளையும் வெறும் சில கிலோமீட்டர் செங்குத்து தூரத்துக்குள்ள சுருக்கிடுது. எப்படின்னா, நீங்க அடிவாரத்துல இருக்கிற வெப்பமண்டல காட்டுல இருந்து மலையேற தொடங்குனா கொஞ்ச நேரத்திலேயே மிதவெப்ப மண்டலத்தை கடந்து மிதமான மண்டலத்தையும் தாண்டி உறைந்து போன ஆர்டிக் பனிப்பாறைகளை சென்றடையலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரே பயணத்துல ஒட்டுமொத்த உலகத்தோட தட்பவெப்பத்தையும் கடந்து போற மாதிரி ஒரு உணர்வு. கீழே இருக்கிற அந்த அடர்ந்த பசுமையான பள்ளத்தாக்குகளுக்கும் மேலே இருக்கிற கடுமையான இரக்கமே இல்லாத பனிப்பாறைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு காட்சி முரண்பாடு அது பார்க்கறவங்க மூச்சடைக்கக்கூடிய அளவில் இருக்கும். ரொம்ப தெளிவான ஏரிகள், பிரம்மாண்டமான பனிமூடிய மலைகள்னு இயற்கை தன் முழு ஆளுமையும் இங்க ரொம்ப அழகா வெளிப்படுத்துது. இது உயிரியல் ரீதியா அடர்த்தி குறைவான ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி. இந்த தனிமை தான் இதோட அழகையும் தூய்மையையும் காலங்காலமா பாதுகாத்துக்கிட்டு வருதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். பகுதி 5 பரந்து விரிந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரி, இமயமலையோட அந்த ஒற்றை சிகரங்களை விட்டுட்டு அப்படியே இப்போ நம்ம தென்னிந்தியாவை அரண் போல் காக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு வருவோம். இது ஏதோ ஒரு சின்ன மலை கிடையாதுங்க. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு அப்படின்னு 6 வெவ்வேறு மாநிலங்கள் முழுக்கவும் பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு பரவி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மலைத்தொடர். 6 வெவ்வேறு மாநில அரசாங்கங்கள் அவங்களோட அரசியல் பொருளாதார தேவைகளுக்கு நடுவுல ஒரே இயற்கை அரணை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு வேலைன்னு நினைச்சு பாருங்க. அதனாலதான் 2012 வழங்கப்பட்ட அந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்து இந்த மாநிலங்களை எல்லாம் ஒன்றிணைக்கிற ஒரு மிக முக்கியமான குடையாகவும் பாதுகாப்பு வலயமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சுற்றுச்சூழல் தாக்கம் அப்படிங்கிறது நம்மளால அளவிடவே முடியாத ஒன்று. மழைமறைவு பகுதி, அதாவது ரெயின் ஷேடோ அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அரபிக்கடலிருந்து வர்ற பருவமழை மேகங்களை இந்த மலைத்தொடர் ஒரு பெரிய சுவர் மாதிரி தடுத்து நிறுத்தி கேரளா மற்றும் கர்நாடகாவோட மேற்கு பகுதிகளில் பெரிய மழையை பொழிய வைக்குது. ஆனா அதே சமயம் மலையை தாண்டி இருக்கிற கிழக்கு திசையில மழையை தடுத்து முற்றிலும் வேறுபட்ட அரைவரண்ட சூழலை உருவாக்குது. இந்திய துணைக்கண்டத்தோட பருவமழையே தீர்மானிக்கிற இந்த மலைகளை நம்பிதான் நம்ம ஊர்ல பல மில்லியன் விவசாயிகளோட வாழ்வாதாரமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டுமா, சிறுத்தை போன்ற விலங்குகளுக்கும் உலக புகழ்பெற்ற நம்ம ஊருக்கே உரித்தான இந்திய சந்தன மரங்களுக்கும் இதுதான் தாயகமா இருக்கு. பகுதி 6 நமது எதிர்கால சூழலியல் பாதுகாப்பு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இந்த யுனெஸ்கோ அந்தஸ்து அப்படிங்கிறது வெறும் பெருமைக்காக கொடுக்கப்படுற ஒரு காகித சான்றிதழான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அது இயற்கையை பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச கேடயம். இதனால கிடைக்கிற நடைமுறை நன்மைகள் ரொம்பவே பெரியவை. உலகளாவிய திட்ட மேலாண்மை நிபுணத்துவம் கிடைக்கும், காடுகளை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச நிதியுதவி கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை 2 நாடுகளுக்கு நடுவுல போர் மூண்டால் கூட இந்த உலக பாரம்பரிய தலங்களை எந்த விதத்திலும் அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஜெனீவா ஒப்பந்தத்தின் கீழான சர்வதேச பாதுகாப்பு இதுக்கு இருக்கு. இது அரசாங்கம், தனியார் துறை, தொண்டு நிறுவனங்கள்னு எல்லாரையும் இயற்கையை காக்க ஒரே தளத்துல இணைக்குது. இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு அறிவியல் உண்மையை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உலகெங்கிலும் இருக்கிற உலக பாரம்பரிய தளங்கள்ல உள்ள வெப்பமண்டல காடுகள் சுமார் 5.7 பில்லியன் டன் கார்பனை தங்களுக்குள்ள சேமிச்சு வைக்குது. இதோட பிரம்மாண்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பல மில்லியன் கார்கள் பல வருஷமா தொடர்ந்து வெளியிடுற ஒட்டுமொத்த நச்சுப்புகைக்கு இணையான கார்பனை இந்த காடுகள் தங்களுக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சு நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு.
அப்போ இது ஏதோ நம்ம சுற்றுலா போய் ரசிக்கிற அழக பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நேரடியாக உலகளாவிய பருவநிலை நிலைத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட மூச்சு காற்றோடையும் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். இமயமலை சூழலியல் அமைப்பை நிலையான முறையில நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது அதோட பழமையான அழகை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தோட சூழலியல் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் ரொம்பவே முக்கியமானது. இந்த ஆழமான வார்த்தைகள் இந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை பராமரிக்கிறதுல மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே சரியா உணர்த்துது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட பிரச்சனையோ இல்ல ஒரு நாட்டோட பிரச்சனையோ கிடையாது. இது இயற்கையோட இருப்பு குறித்த நடுநிலையான ஒரு உலகளாவிய உண்மை. நாம இப்ப பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாளுக்கு நாள் பெருகிட்டே வர்ற மனித தாக்கங்கள், நகரமயமாக்கல், அப்புறம் பருவநிலை மாற்றம், இப்படிப்பட்ட பெரிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொந்தமான இந்த அசாதாரண சுற்றுச்சூழல் அமைப்புகள் நம்மளோட அடுத்த தலைமுறைக்காகவும் அப்படியே பத்திரமா எஞ்சி இருக்க போகுது அப்படிங்கறத நாம எப்படி உறுதி செய்ய போறோம்? இது வெறும் அரசாங்கங்களை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய காரியம் கிடையாதுங்க. நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ரொம்பவே பொறுப்புணர்வு மிக்க ஒரு கேள்வி இது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்வோம். இயற்கையை அறிவாற்றல் மூலமா ஆழமா புரிஞ்சுக்குவோம், அதை நம்ம உசிரா பாதுகாப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.